வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, கத்திரிக்காயில் ஒரு ரெசிபி செய்யலாம். முட்டை எக் சேர்த்து ஒரு ரெசிபி செய்யலாம். வாங்க, எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த கத்திரிக்காயில் நம்ம இந்த ரவுண்டாக அந்த உள்ளே இருக்கிறத அப்படியே எடுத்துடலாங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி நடுவில் உள்ளதை எடுத்துகிட்ட பாருங்க. ரவுண்டாக சின்ன மூடி இருந்தால் நீங்கள் வச்சு அதை எடுத்துடலாம். எடுத்தாச்சுங்க. கத்திரிக்காய் நல்லா பெரிய கத்திரிக்காய் அது. வாங்க, அதுக்கு 2 முட்டை போட்டிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் போட்டுடலாங்க. கொஞ்சோண்டு சோம்பு. இதுக்கு உப்பு போட்டுடலாம். நம்ம மஞ்சள்தூள் போட்டுடலாங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை டிஸ்க்கு வச்சு நல்லா கலக்கணுங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டோம். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம். இப்போ கடாய் போட்டு ஆயில் ஊற்றிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு இதையும் இப்படி போட்டுக்கலாம். வச்சிடலாம். இதில் எடுத்து இங்கே வச்சிடலாங்க. சூப்பராக இருக்குங்க. டேஸ்டியாக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம். அது கீழே அப்படி தாங்க வரும். வந்துட்டால் பரவாயில்ல, அது வெந்துடும். இப்போ நம்ம வேக வச்சு திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு இதையும் அப்படியே திருப்பி போட்டுடலாங்க. ஒவ்வொரு இதையும் அழகாக திருப்பி போட்டுடலாம். சூப்பராக இருக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், இல்லாட்டி முட்டை கருவி விடும். சைடில் இருக்கிறத கூட நம்ம இதில் எடுத்து இதில் இப்படி போட்டுடலாம். இது கத்திரிக்காய் நமக்கு வேகணும்ல, அதனால் சிம்மில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போட்டுருங்க. கத்திரிக்காய் வெந்து போயிடும். நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு எண்ணெயை ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கத்திரிக்காயெலாம் வெந்து போயிடும். சூப்பரான ரெசிப்பிங்க. இதில் கோதுமையை கொத்தமல்லியை போட்டுடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.